இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சன்மார்க்கம்னாக்கா வேற ஏதோ நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆக்சுவலாக அது வந்து அப்படி கிடையாது. சன்மார்க்கம்னாக்கா இந்த சித்தாந்தம், நாதாந்தம், போதாந்தம், காலாந்தம், வேதாந்தம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிழிஞ்சு அதோட இறுதி சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் பண்ணி, அதுவும் ஒரே ஜூஸாக சரிங்களா கொடுத்துருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சன்மார்க்கம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெளிவாக இருக்கணும் சரிங்களா. எந்த மார்க்கத்தில் போனால் நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கும் அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். சும்மா அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், எதுவுமே வேலைக்கு ஆகாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ரூட் இருக்கணும். அந்த ரூட்டு போனால் கரெக்டாக பிடிச்சாதான் அந்த டெஸ்டினேஷன் போய் சேர முடியும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த மார்க்கத்தை சூஸ் பண்ணுறீங்கன்றது முக்கியம் சரிங்களா. அதில் இருக்கிறதுலே தலை சேர்ந்த ஒரு மார்க்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சன்மார்க்கம். ஒருத்தர் கிளியராக சொல்கிறாரு, என் மார்க்கம் இறைப்பை ஒழிக்கும் சன்மார்க்கம் தானே சொல்லிட்டு. ரெண்டாவது சாகாதவனே சன்மார்க்கின்னு சொல்கிறாரு சரிங்களா. அந்த மார்க்கத்தை பின்பற்றி கரெக்டாக போனாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும் சரிங்களா. அதை விட்டுட்டு ஏதோ சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தேனாக்கா ஒன்றுமே கிடைக்காது சரிங்களா. நம்ம அடைய வேண்டிய ஆன்ம லாபத்தை அடையணும். அதுக்காக தான் இந்த இவ்வளோ முயற்சியும் சரிங்களா. நன்றி.